ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பார்வதி வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க. அவங்களோட அந்த சாங் எல்லாம் வந்து இப்படி பாடாதீங்க, சோ வந்து ஒழுங்கா வந்து பாடுங்க, நல்ல சொற்கள் யூஸ் பண்ணி பாட்டு பாடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்துருப்பாங்க, முடிய கட் பண்ணி ஒரு பிராங்க்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சு ஒண்ணு பண்ணாங்க. சோ ஆரம்பமே பாத்தீங்கன்னா பார்வதியோட அழுகையில ஆரம்பிச்ச இந்த பிக் பாஸ். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா போச்சு. ஆனா என்னன்னா இன்னைக்கு ஃபுல்லா அழுகை செக்மெண்டாவே போச்சு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு பாவமா இருந்தது அந்த 2 பேர் பார்க்கும்போது. பட் தே போத் டிசர்வ்னு தோணுது. அதாவது எஃப்ஜேவும் பார்வதியும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திவ்யா, சாண்ட்ரா எல்லாம், இன்னும் நிறைய பேர், கம்ருதீன், அரோரா கம்ருதீன், இவங்க எல்லாம் வந்து பேரா உட்காந்து உள்ள ஜாலியா ஸ்டூடெண்ட்ஸா எந்த வேலையும் இல்லாம ஜாலியா இருக்காங்க. பட் இந்த பக்கம் பார்வதியும் எஃப்ஜே வந்து கிச்சன்ல போட்டு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. பட் 2 பேருமே வாய் ஜாஸ்தி. அதனால 2 பேருமே தே போத் டிசர்வ்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்ட் தான். ஏன்னா எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா வந்து ஒரு பிராங்க் எடுத்துக்கிறது கூட பார்வதியால அங்க முடியல. சோர்மா போய் அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஒண்ணு. இன்னொன்னு எனக்கு வேற என்ன தோணுச்சுன்னா வியனா வந்து அது நீங்களே, சாரி இன்டர் பண்ணிட்டேன், அது நீங்களே சொல்லுங்களேன். நம்ம முடி ஒருத்தர் வெட்டிட்டாங்க அப்படின்னா நமக்குமே லைட்டா ஃபீல் ஆகும். அதாவது நம்ம முடி இல்லைன்னு சொல்லும் போது ஓகே, பட் நம்ம முடியை வெட்டிட்டாங்க அப்படின்னு போது யாராவது ஃபீல் ஆகும். அது ஒரு மாதிரி பர்சனல் தான். இல்ல நிறைய முடி இருக்குங்கிறதால இட் டசன்ட் ஹேவ் எனி எமோஷன் கிடையாது தானே. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அது கண்டிப்பா இருக்கும். அது ஒரு கோவம் இருக்கதா இல்லன்னு கிடையாது. ஆனா பிராங்க்னாலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த பிராங்க்ல நான் தான் இருக்கணும் அப்படின்ற அதுவும் பிராங்க். அதாவது டியூடு படம் சரத்குமார் மாதிரி உண்மையிலே அழுதுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ள பிராங்க் அப்படின்னாங்கல்ல. அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு நல்லாதான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கா போகும்போது. அடுத்து வியனா வந்து இந்த திருட்டு ஒரு பழக்கம் உள்ள ஒரு ஸ்கூல் கிட்ட வந்து இருக்காங்க இல்லையா. சோ அது ஆரம்பிக்கும் போது எல்லா பிக் பாஸ்ல பார்க்கும்போது அது இருக்கும். யாராவது திருடி வைக்கிறது யூஸ்வலா அது பண்றதுதான். சோ அதை பார்த்துட்டு தான் வியனா பண்ணிருக்காங்க. பட் வந்து அது அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சோ அத அது ஒரு அட்டெம்ப்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நேத்து நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ஸ்கூல்னா லாஸ்ட் பெஞ்ச்ல சாப்பிடுற மாதிரி பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப எனக்கு இந்த மாதிரி பர்சனலா எனக்கு ஒரு மெமரி இருக்கு. உங்க ஸ்கூல்ல நீங்க பண்ண நோட்டோரியஸான விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நான் நிறைய பண்ணிருக்கேன், அதுல ஒண்ணு சொல்றேன், நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் ஆக்சுவலி வந்து என்னோட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். பட் ஆனா எங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல நானும் இன்னொரு பொண்ணு தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா படிப்பேன்னு வச்சுப்போம், படிக்கிற பொண்ணு தான். ஆனா நல்லா தூக்கம் வரும்ல. மேம் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பெஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க பெஞ்ச்ல வந்து ஃப்ரண்ட் பெஞ்ச்ல மேம் நின்னுதான் நடத்துவாங்க. அந்த அளவுக்கு கிட்ட இருக்கும் ஃப்ரண்ட் பெஞ்ச். சோ நம்ம தூங்கினாலோ மூட்டினாலோ நம்ம ஏதாவது பேசினா கூடவே அது தெரியாது. திரும்பி பார்த்தா நம்ம சைலண்ட் ஆயிடுவோம். தூங்குனா மேம்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தெரியவே மாட்டோம். தெரியக்கூடாதுனால பேக் பெஞ்ச்ல உட்காருவாங்க. பட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தெரியவே தெரியாது. மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் உட்காந்துருப்பேன். அதுல எல்லாம் ரொம்ப முடியல அப்படின்னா, செம்மையா தூக்கம் வருது, கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா, நம்ம ரொம்ப தலைவலிக்குதுனால சுத்தமா முடியல, நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சரிம்மா தூங்கிக்கோ, நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து தூங்குறாள். நான் சொல்லுங்க உங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி நான் வந்து நான் நிறைய பண்ணிருக்கேன். அதுல சொல்ல முடியற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஓகேவா? அதாவது மக்களே, என்னடா இவ்வளவு மோசம்லாம் நினைச்சிடக்கூடாது. நான் வந்து ஒரு 6th 7th வரைக்கும் நல்லா படிக்கிற பையன், ஓகேவா? பயங்கரமா படிச்சுட்டு இருந்தேன். செம்ம ஸ்டூடியஸான ஒரு பையன். ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ்குள்ள வந்துருவேன். செகண்ட் ரேங்க் வந்தாலே எங்க அப்பா ஏன்டா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரல நடிப்பாரு. அந்த மாதிரி இருந்தேன். 8th 9th அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே பயங்கரமான ஒரு, என்ன சொல்றது, லாஸ்ட் பெஞ்ச்ல போய் ஹைட்டுக்காக லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சிருவாங்க. அதோட சேர்ந்து அப்படியே நான் நோட்டோரியஸா மாறிட்டேன். நிறைய வெளியே நிக்கிறது, பிரின்சிபல் போற, இந்த மாதிரி கேஸ் வாங்குவோம். மார்க் வைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸுக்கு கொஞ்சம் கூட எடுத்துருவேன். ஒரு 60 எடுத்துருவேன்னு வச்சுக்கோங்களேன். 50 எடுத்தா பாஸ், 60 எடுத்துருவேன். என்ன ஆயிடுச்சு, ஒரு வாட்டி கம்ப்யூட்டர் மேம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து அவங்களோடது, தேர்ஸ்டே காலையில ஃபர்ஸ்ட் பீரியட் அவங்களுக்கு, அவங்க வந்தாங்கன்னா ரெக்கார்ட் எல்லாரும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல என்ன பண்றதே தெரியல, ஓகேவா? ரெக்கார்ட் வந்து முடிக்க முடியாது, ஒரு நாள்ல முடிக்க முடியாது. நானே என் ஃப்ரெண்ட் ஒரு 4 பேர் இருக்கும், முடிக்க முடியாது. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அந்த முடிக்காத ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் சொன்னான் அவனோட அபார்ட்மெண்ட்ஸ்ல அந்த மேமும் இருக்காங்க. பிளாக்கா இருப்பாங்க எல்லாரும் ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல. சோ அந்த பையன் இருக்கு அதே அபார்ட்மெண்ட்ஸ்ல, அந்த மேமும் இருந்தாங்க. சோ நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், அந்த பையன் எக்ஸிக்யூட் பண்றான். என்னன்னா, அந்த மேம் இருக்க பிளாக்ல போயிட்டு காலையில கரெக்டா 7:45 அவங்க டேங்க் டேப்பை வந்து மூடி விட்டு வந்துரு. அவங்க தண்ணி வரலாம், அவங்க குளிக்க முடியாதுல்ல, ஸ்கூலுக்கு வரமாட்டாங்கல்ல. அவங்க கொஞ்ச நேரம் லேட்டா வந்தா கூட ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்டா, ஒரு நாள் டைம் கிடைக்க வேண்டிடலாம் அப்படின்ட்டேன். அவன் ஃபர்ஸ்ட் பயந்ததுக்கு அப்புறம் என்னென்னமோ பண்ணி அவனை ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். அவனும் கரெக்டா, அப்ப போன் எல்லாம் கிடையாது. நம்ம வந்து அவன் பண்ணனா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் வீட்டுல டைம் பாக்குறேன், 7:45 ஆயிடுச்சு, திருப்பி இருப்பானா இல்லைன்னு தெரியல அப்படின்னு பயந்துட்டு ஸ்கூலுக்கு வந்தேன். 8:15 8:20 ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கும் உள்ள வந்துட்டேன். அவன் வரான் 8:25 செகண்ட் பெல் அடிக்கும் வரான். வந்துட்டு பார்த்தா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு திரும்புறான். டன் அப்படின்னா, அப்பாடா படம் மூடிட்டாண்டா, மேம் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். பிரேயர் முடிஞ்சு உள்ள வந்து நிக்கிறோம், எங்களுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் மிஸ் உள்ள இருக்காங்க. மாட்டணும், அவ்வளவு பண்ணி மாட்டணும். அப்புறம் என்னாச்சு, அடி வாங்கியாச்சு. பட் ஸ்கூல் ஃபுல்லா பரப்பி விட்டோம். மிஸ் கண்டிப்பா நீ குளிக்காம தான் வந்திருப்பாங்க அப்படின்னு பரப்பி விட்டோம். சோ இது அவங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் எங்க எல்லாரையும் வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டாங்க. சோ இந்த மாதிரி குட்டி குட்டியா பண்ணியிருக்கோம். சோ அந்த மாதிரி இவங்க ஒரு கண்டென்ட்டா இன்னைக்கு ட்ரை பண்ணது வந்து ஓகே தான்.
லைக் அட்டம்ப்ட்டுக்கு ஓகே, இந்த திருடினது, ஷூ எடுத்து ஒளிச்சு வச்சது. பட் அது ஒருத்தரோட பர்சனலை பாதிக்கும் போது, இப்ப நாங்க பண்ணதே கேவலமான ஒரு விஷயம் தான். பட் அந்த வயசுல நம்மளுக்கு அவ்வளவுதான் இருக்கு. இது இது பண்ணும்போது 9th நினைக்கிறேன், 9th 10th ஏதோ. பட் அதான் இந்த மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது, மேம் இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதே தப்புதான். பட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவங்க எடுக்கும்போது அது அமித்த பர்சனலா பாதிச்சிச்சு. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இதை வந்து அவங்க கேரக்டர்லயே பண்ணிருக்கலாம். அமித்துக்கு வலிச்சது, பட் அதை தாண்டி அமித் வந்து திட்டுறத வியான கேரக்டர்ல இருந்து எடுத்து 2 பேரும் போயிருந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு இடத்துல பர்சனலா அஃபெக்ட் ஆனதால அந்த அழுகை எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அமித் வந்து அந்த வலியிலயோ அந்த பெயின்ல அப்கோர்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் ஒரு ஷூ இன்னொன்னு என்ன பண்ணிருக்கலாம்னா, தர்மலிங்கம் சார் வந்து ஷூவை கழட்டிட்டு வெறும் ஷாக்ஸோட கூட நடந்திருக்கலாம். அவருக்கு அந்த பெயின் வந்து தெரிஞ்சிருக்காது. எனக்கு நீங்க ஷூவை கொடுத்தாதான் வந்து நான் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். பட் அது அந்த அன்யூனிஃபார்ம் மாதிரி ஆயிட்டு இருக்கும்ல, சாரே இப்படி வராரு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டென்ட் ஆக்கியிருப்பானுங்க. இடத்துல அதுக்கு ஒரு கால்ல ஒரு ஷூ இன்னொரு கால்ல இன்னொரு ஷூ போடுறதுக்கு எனக்கு அது அது அவர் நினைச்சாரு பாவம், பிளாக் போட்டதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. பட் அதை பண்ண நொட்டோரியஸ் ஆளு அதை எல்லாருக்கும் பறக்க விட்டு அதை நோட் பண்ணிட்டாங்க.